புகாரில ஒரு ஹதீஸ் மட்டும் போதும் இந்த அழிவுக்கு நாம எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறோங்கிறது. எல்லாரும் நினைக்கிறது என்ன, ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டி இதுதான் மிகப்பெரிய அடையாளம், 10 பெரிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அடையாளம்ங்கிற வார்த்தை நான் பார்த்த வரைக்கும் ஹதீஸ்ல இல்ல, எல்லாமே 10 அடையாளங்கள்னு இருக்கு. அது பெரிய அடையாளங்கள்னு உலமாக்கள் தான் அதை மென்ஷன் பண்றாங்க. உண்மையிலே பெரிய அடையாளமா நான் பார்க்கிறது எது அப்படின்னு பார்த்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடைசியா சொல்லிட்டு போனாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, ஏசான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடம் நடத்திட்டு போனாங்கல்ல, அதுல வரக்கூடிய 2 அடையாளம் தான் மறுமை நாளை பற்றி துல்லியமாக நமக்கு காண்பித்து தரக்கூடிய அடையாளங்கள். அந்த 2 அடையாளம் என்ன? நம்பர் 1, ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா அந்த குழந்தை யாரா இருக்கும்? அந்த லேடியுடைய பொண்ணா இருக்காது, எஜமானியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுமை நாளுடைய அடையாளங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல ரசூலுல்லாஹோ இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ மொத்தத்துல அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் இது. அப்ப இது நடந்துருச்சான்னா எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1986 அமெரிக்கால தான் முதல் நடக்கு. அந்த பெண்ணுடைய பேரு மெலிசா ஸ்டென். அந்த பெண்ணு தான் முத அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பெண் குழந்தை. எவ்வளவு அக்யூரேட்டா பிறகுது பாருங்க. ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள், எஜமானனை அல்ல. எஜமானி மட்டுமா பிறகுது, எஜமானனும் தானே பிறகுதுன்னு. முதல் குழந்தை எது பாருங்க, முதல் குழந்தை எது? இதுல இன்னொரு கூத்து தெரியுமா? அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா சொத்து கேட்டு போராடுது. எந்த அம்மா? வாடகைக்கு பெத்து கொடுத்துச்சுல்ல அந்த அம்மா, இந்த குழந்தை எனக்கும் சொந்தம், இந்த குழந்தையோட சொத்துக்கள் எனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது கோர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய கேஸ் ஆகுது. அதுல அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. யாரு? நீதிபதி. ஏன்னா அவங்க தான் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை அழிக்கிறதுக்கு தானே உட்கார்ந்து இருக்காங்க அமெரிக்கா கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம். அப்ப அவங்க என்ன பண்றான், இந்த குழந்தை யாரு ஓனரோ அவங்களுக்கு தான் சொந்தம்னா. இப்ப அந்த பெண்ணு இது தனக்கு குழந்தைன்னு சொல்றதா, இப்ப என்ன ஆகி போச்சு, அது எஜமானியா ஆறிச்சு. அது இஷ்யூவும் ஆயிருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கிளியர் ஆயிருச்சு. அப்போ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வாடகை தாய் இன்னைக்கு என்ன பண்றாங்க, காமன் ஆக்குறாங்க. அதாவது குழந்தைகளை வேற ஆட்களை வச்சு பெத்தெடுத்து ஒரு கேவலமான ஈனத்தனமான வேலையை இன்னைக்கு சமூகத்துல பண்ண வைக்கிறாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு நயன்தாரா தான் வயிற்றுல சுமக்கல, வாடகைக்கு இன்னொரு வயிறை பிடிச்சி அந்த வயிற்றுல அந்த குழந்தைய சுமந்து பெத்தாங்க. அதே மாதிரிதான் பிரியங்கா சோப்ரா, அவங்களும் என்ன பண்ணாங்க, தான் வயிற்றுல சுமக்காம வேலைக்காரிய ஒருத்தைய பிடிச்சி அவங்களுடைய வயிற்றுல அந்த குழந்தைய சுமந்து. ஏன்னா அந்த பிரசவ வலி அந்த டைம்ல ஷூட்டிங் கால் ஷீட் கொடுக்க முடியாது இல்ல, டான்ஸ் ஆட முடியாது இல்ல. அந்த 10 மாசத்துல ஒரு 20 கோடி சம்பாதிச்சிருவாங்கல்ல, இவளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா குழந்தை பெத்து கொடுத்துருவாங்கல்ல யாரு? வேலைக்காரி. அதே மாதிரி நமக்கு அந்த தலைவலி மிச்சம் இல்ல.